الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم صدق الله العظيم إلا புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது ஜும்ஆ மற்றும் ஹுத்பாவுடைய நேரமாகும். நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியச் செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஜும்ஆ பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் தேவையில்லாத பேச்சுக்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டதோடு வணக்க வழிபாடுகளில் நிலைத்திருப்போம் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது. அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே இவ்வாறாக கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹுவை நீங்கள் வழிபடுங்கள், அத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சேர்த்து வழிபடுங்கள், அதாவது அவர்களை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டதோடு உங்களுடைய அமல்களை நீங்கள் பாழாக்கி கொள்ளாதீர்கள் என்கிற ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நாம் ரமலானுடைய மாதத்தில் நல்ல முறையில் கிட்டத்தட்ட 13 மணி நேரம் தாகித்திருந்து பசித்திருந்து நம்முடைய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுக்கு பிடித்தமான நோன்புடைய நேரங்களை நாம் செலவழித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஷவ்வாலுடைய மாதமும் அமைந்திருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஷவ்வால் மாதமானது நாம் ரமலான் மாதத்தில் கஷ்டப்பட்டதற்கான மகிழ்ச்சிக்கான வெற்றிக்கான கொண்டாட்டம் மட்டுமல்ல, நம்முடைய நல்லொழுக்கங்களை தொடரக்கூடிய ஒரு மாதமாகும். எனவே எப்படி நாம் ஐவேளை தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுது வந்தோமோ, ஜகாத் சதகாக்களை செலுத்தி வந்தோமோ, அதே தொடர்ச்சியான சம்பவங்களை வரக்கூடிய நாட்களிலும் நாம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, உண்மையிலேயே நாம் வைக்கக்கூடிய இந்த ஷவ்வால் மாதத்திற்கான நோன்பானது கிட்டத்தட்ட 6 நாட்கள் நோன்பு வைக்கக்கூடிய இந்த சுன்னத்தானது ஒரு வருடத்திற்கான முழுமையான நோன்பு வைத்ததற்கான பயனை நமக்கு தருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறாக கூறுகின்றார்கள், மன் சாம ரமதான் சும்ம அத்பஅஹு சித்தன் மின் ஷவ்வால் கான கஸியாமித் தஹர். எவர் ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக நோன்பு நோற்றாரோ, அதனை தொடர்ந்து ஷவ்வாலுடைய மாதங்களில் 6 நாட்கள் தொடர்ந்து நோன்பு நோற்றார்களோ, அது ஒரு வருடம் முழுவதும் நோன்பு வைத்ததற்கான பயனை தரும் என்பதாக கூறுகின்றார்கள். அதே போல எப்படி நாம் நோன்புடைய காலங்களில் நம்மோடு இருக்கக்கூடியவர்களோடு நெருங்கி பழகி சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு நல்ல அன்பையும் பரிமாறிக்கொண்டு நம்மால் முடிந்த உதவிகளையும் செய்து கொண்டோமோ, அதே போல வரக்கூடிய காலங்களிலும் நாம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இது போன்ற நேரங்களில் குறிப்பாக நாம் பலஸ்தீனர்களை பற்றி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ரமலான் மாதத்தில் நம்முடைய வெறும் வயிற்றை மட்டும் கட்டிப்படுத்தி கொண்டு அதனுடைய வெளிப்பாடாக இந்த ஷவால் மாதத்தை அடைந்ததும் விரும்பியதற்கு தகுந்தாற் போல எப்படி நம்முடைய ருசியான உணவுகளை அமைத்துக் கொள்கின்றோமோ, அதே சமயத்தில் நாம் செலவழிக்கக்கூடிய செலவுகளில் ஒரு பங்கினை எடுத்து பலஸ்தீன மக்களுக்கும் உதவி புரியுமாறு நம்முடைய எண்ணங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறாக கூறுகின்றார்கள், அர் ராஹிமூன இர்ஹமுஹுமுர் ரஹ்மான் இர்ஹமு மன்ஃபில் அர்த் இர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் ஸமா. அதாவது இரக்கம் கொண்டவர்களை, மற்றவர்கள் மீது அன்பு பாராட்டக்கூடியவர்களை படைப்பாளனாகிய மிகுந்த அன்பிற்கு உரித்தானவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அன்பு காட்டுகின்றான். அதே போல பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டும் பொழுது, அன்பு காட்டும் பொழுது, வானத்தில் உள்ளவர்கள், அதாவது சுவர்க்கத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள் என்கிற ஒரு ஹதீஸ் என்கிற செய்தியும் இந்த ஹதீஸில் நாம் காண்கின்றோம். எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நம்முடைய நேரங்களை சரியான முறையில் திட்டமிட்டு எப்படி வணக்க வழிபாடுகளை ஈடுபடுத்தி கொண்டு அல்லாஹுக்கு பிடித்தமான நன்மக்களாக நம்முடைய வாழ்க்கையை ரமலானுடைய மாதத்தில் அமைத்து கொண்டோமோ, அதே போல
வரக்கூடிய காலங்களிலும் அமைத்துக் கொள்வோமாக. எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களில் நம்மால் முடிந்த அளவு இந்த ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை வைத்து ஒரு வருடத்திற்கான நோன்பு வைத்ததற்கான பலனை அடைவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஒமா அலைனா இல் பலாக். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபயா அய்யுஹன் நாஸ்